அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் ஹஜ் செய்யாததின் மீது எச்சரிக்கை. இஸ்லாத்தில் ஹஜ்ஜுடைய கடமை 5வதாக இருக்கின்றது. இதை பற்றிய நன்மைகளை பற்றிய பயான்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறிய சில ஆயத்துக்கள் ஹஜ் செய்யாதவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றியும், இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றிய அதை செய்யாதவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி கூறியுள்ள ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ் இது இஸ்லாத்தின் கடமைகளில் 5வது கடமையாக இருக்கிறது. இதை கொண்டே கடமைகளின் வரிசை நிறைவு பெறுகிறது. இதை பற்றி நிறைய பயான்கள் முன்பே செய்திருக்கின்றேன், அதனையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய நன்மைகளை பற்றி கூறியிருக்கின்றேன். இந்த மேலான கடமையை நிறைவேற்றுவதில் குறைபாடு செய்வதன் மீது எவ்வளவு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டாலும் அது பொருத்தமானதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வது சூரா 97வது வசனத்தில் அந்த காபத்துல்லா அதாவது பைத்துல்லாவில் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்காக நின்ற இடம் இருக்கின்றது. எவர் அந்த காபத்துல்லாவில் நுழைந்து விடுகின்றார்களோ அவர் பாதுகாப்பு பெற்று அச்சமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆகவே எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும். எவரேனும் அதை நிராகரித்தால் அதனால் அல்லாஹ் தஆலாவிற்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தாரின் தேவை அற்றவன் ஆவான். ஹஜ் கடமையின் ஆரம்பம் இந்த ஆயத்து இறங்கியதை கொண்டு ஏற்பட்டது என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த ஆயத்தில் பல வலியுறுத்தல்கள் ஒரு சேர இருக்கின்றன. முதலாவது லில்லாஹியில் உள்ள லாம் என்ற எழுத்து அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றுக்கிணங்க கடமையாக்குதல் என்ற கருத்தை தருகின்றது. 2வது அலன்னாசி என்பது மிக முக்கியமான கடமை என்பதை கூறுகின்றது. ஜனங்களின் தோள்களின் மீது இந்த கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. 3வது அலன்னாசிக்கு பிறகு மனிஸ்ததா. இந்த 2 விதமான வலியுறுத்தல்கள் இதில் அடங்கி இருக்கின்றது. ஒன்று பதிலீடு பற்றியது, அதாவது அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத் என்பதற்கு இது மாற்று வார்த்தையாகும். 2வது மனிதர்கள் மீது கடமை என மூடி மறைத்து கூறிய பின்பு எத்தகைய மனிதர்கள் மீது கடமை என்பதை விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. 4வதாக ஹஜ் செய்யாதவர்களை வமன் கஃபர எவரேனும் நிராகரித்தால் என்று கூறியிருக்கின்றான். 5வதாக அதை பற்றி தனது தேவையின்மை பொருட்படுத்தாமை பற்றி கூறியதாவது அல்லாஹ்வுடைய கோபத்துடைய அடையாளமாகும். மேலும் ஹஜ் செய்யாதவன் கேவலத்திற்கு உள்ளானவன் ஆவான். நவுது பில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தல்வானாக. ஆமீன். 6வது இத்தோடு சர்வலோகத்தாருடைய தேவையின்மை பற்றி கூறியிருக்கின்றான். இது இன்னும் அல்லாஹுடைய அதிகமான கோபத்தை எடுத்துக்காட்டியதாக இருக்கின்றது. இவைகளில் பல அரபி இலக்கணம் சம்பந்தமான உள்ளது. குறிப்பிடுவதுடைய நோக்கம் இந்த ஒரு ஆயத்தில் பல வகையான வலியுறுத்தல்கள் ஹஜ் செய்யாதவர்கள் மீது அல்லாஹுடைய கண்டனம் பற்றி அல்லாஹ் தஆலா எடுத்துரைத்திருக்கின்றான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவர் ஒருவர் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் செல்வந்தராகவும் இருந்து, அதாவது ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி பெற்றிருந்தும்
ஹஜ்ஜுக்கு செல்லாமலேயே இறந்து விடுவார்களோ, கியாமத் நாளில் அவர்களுடைய நெற்றியில் காஃபிர் என்று சொல் எழுதப்பட்டிருக்கும். நவுது பில்லாஹி மின்ஹா. இவ்வாறு அறிவித்த பிறகு அதற்கு ஆதாரமாக அன்னார் கூறிய இந்த ஆயத்தை வமன் கஃபர என்ற ஆயத்திலிருந்து கடைசி வரை ஓதி காண்பித்தார்கள். நூல் துர்ருல் மன்சூர். ஒரு மனிதர் செல்வந்தராக இருந்தார். அவர் மீது ஹஜ்ஜு கடமையாகவும் இருந்தது. இருந்தும் அவர் ஹஜ்ஜு செய்யாமலேயே மரணித்து விட்டதாக எனக்கு அவரை பற்றி செய்தி தெரிந்தால் அவருடைய ஜனாசா தொழுகையை நான் தொழுக மாட்டேன் என்று தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் இருக்கின்றன. 2வது சூராவின் 195வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் உங்களை நீங்களே ஆபத்திற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள், அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ்விற்குரிய ஆற்ற வேண்டிய கடமைகளை செலவழிக்காததன் மீது எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது என்று குர்ஆனில் விரிவுரையாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில் ஹஜ்ஜு போன்ற மிக முக்கியமான கடமைகளில் ஒரு மனிதன் அல்லாஹ்வினால் தனக்கு அளிக்கப்பட்ட செல்வத்தை செலவழிக்கவில்லை என்றால் அவன் தனது கைகளினால் தன்னையே அறிவில் போட்டுக் கொள்கின்றான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது? அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை தந்தருவானாக. சிறிது சிறிதாக பொருள் சேர்க்க வேண்டும். இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடம் தவறாமல் ஹஜ்ஜு செய்ய துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதனை இலகுவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை பார்க்கலாம். காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதரிடம் பைத்துல்லாஹ் வரை செல்ல பொருளும் வாகன வசதியும் இருக்குமோ, இன்னும் அவர் ஹஜ் செய்யவில்லையோ, அவர் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணித்து விடுவதில் எந்தவித வேறுபாடும் இல்லை. இதற்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இந்த கூற்றிற்கு ஆதாரமாக மேலே கூறப்பட்டுள்ள இந்த ஹதீஸ் வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். திர்மிதி, மிஸ்காத். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜை விட்டுவிடக்கூடியவன் வழிகேட்டில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியவர்களுக்கு சமமாக கருதப்படுகின்றான் என்றால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கமாக இருக்கிறது என்பதை விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜை விட்டும் தடுக்கக்கூடிய உண்மையான நிர்பந்த தேவை எதுவும் இல்லாமலும் கொடுமைக்கார அரசனால் தடை எதுவும் ஏற்படாமலும் அல்லது ஹஜ்ஜிலிருந்து தடுத்துவிடக்கூடிய கடுமையான நோய் எதுவும் இல்லாமலும் இருக்க அவர் ஹஜ் செய்யாமல் மரணிப்பாரேயானால் அவர் விரும்பினால் யூதனாக மரணமடைந்து கொள்ளட்டும், அவர் விரும்பினால் கிறிஸ்தவனாக மரணமடைந்து கொள்ளட்டும். தாரமி, மிஸ்காத், இத்திஹாப். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக இந்த கருத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னார் அப்படிப்பட்ட மனிதன் விரும்பினால் யூதனாக மரணிக்கட்டும், அவன் விரும்பினால் கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும் என்று 3 தடவை கூறினார்கள் என்று இன்னொரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஹதீஸ், எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சக்தி பெற்றிருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர் கிறிஸ்தவனாகவோ யூதனாகவோ மரணித்தான் என்று சத்தியமிட்டு கூறிவிடுங்கள். கஞ்ச். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கூற்றானது ஒரு கால் அன்னாருடைய ஆய்வின் முடிவாக இருக்கலாம். அவ்வாறு இல்லையானால் உலமாக்களின் முடிவின் பிரகாரம் ஹஜ் நிறைவேற்றாததினால் ஒருவன் காஃபிர் ஆவதில்லை, அதை மறுப்பதால் தான் காஃபிராகி விடுகின்றான். இன்னொரு ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படுகிறது, எந்த ஒரு மனிதன் சக்தி பெற்றிருந்தும் ஹஜ் செய்யவில்லையோ அவன் மீது ஜிஸ்யா எனும் வரி விதிக்கப்பட வேண்டும், அவன் முஸ்லீம் அல்ல என்ற அறிவிப்பை எல்லா நகரங்களிலும் அறிவித்துவிட வேண்டும் என என் மனம் விரும்புகிறது. கஞ்சி இஸ்திஹாப். ஜிஸ்யா காஃபிர்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும், முஸ்லீம்களின் மீது ஜிஸ்யா விதிக்கப்படுவது இல்லை. மற்றொரு ஹதீஸ் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த மனிதரிடம் ஹஜ் நிறைவேற்ற தேவையான செல்வம் இருந்தும் ஹஜ் செய்யவில்லையோ, இன்னும் ஜக்காத் கடமையாகும் அளவு பொருள் இருந்தும் ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவர் இறக்கும் பொழுது மறுபடியும் உலகிற்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள்.
இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது 23வது சூராவின் 99, 100 ஆகிய வசனங்களில் நிராகரித்துக் கொண்டிருக்கும் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்தாலோ அவன் தன்னுடைய இறைவனை நோக்கி, யா அல்லாஹ், என்னை உலகத்திற்கு திரும்ப அனுப்பிவிடு என்றும் 23வது சூராவின் 100வது வசனத்தில், நான் விட்டு வந்த அந்த உலகத்தில் இனி நல்ல காரியங்களையே நான் செய்து கொண்டிருப்பேன் என்று கூறுவான். எனினும் அது ஆகக்கூடிய காரியமல்ல. இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவன் கூறக்கூடியது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை. அவர்களுக்கு முன் ஒரு அரண் ஏற்பட்டுவிடும். உயிர் கொடுத்து எழுப்பப்படும் கியாமத் நாள் வரை அதில் அவர்கள் தங்கிவிடுவார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவிகளுக்கு கபரில் பெரும் அழிவு இருக்கின்றது. அதாவது அவனுடைய தலைப்பாகத்தில் இருந்தும் கால் பாகத்தில் இருந்தும் கருநாகங்கள் கொத்த ஆரம்பிக்கின்றன. எதுவரை என்றால் அவைகள் கொத்திக்கொண்டே தலைப்பாகத்தினுடையும் கால் பாகத்தினுடையும் நடு பாகத்தில் வந்து ஒன்று சேர்ந்து விடுகின்றன. இந்த இறை வசனத்தில் கூறப்பட்டுள்ள கபருடைய வேதனை இதுவே ஆகும். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அனைத்து முஃமின்களையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த மனிதரிடம் ஹஜ் செய்ய பொருள் இருந்தும் ஹஜ் செய்யவில்லையோ அல்லது அவனிடம் செல்வம் இருந்தும் அதற்கு ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவன் இறக்கும் பொழுது உலகிற்கு திரும்ப செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பான். அப்பொழுது ஒருவர் உலகில் திரும்பி வர காஃபிர்கள் ஆசைப்படுவார்கள் என்று கூறினார். அதாவது இந்த ஆயத்து முஸ்லிம்களை குறிப்பிடவில்லை. முஸ்லிம்கள் உலகிற்கு திரும்ப வரும் ஆசை வைக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார். அதற்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் குர்ஆனில் சில ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கின்றேன், அதில் முஸ்லிம்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது என்று கூறியவர்களாக முனாஃபிகூன் சூராவின் கடைசி ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள். 63வது சூராவின் 9, 10, 11 ஆகிய வசனங்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, உங்கள் பொருள்களும் உங்கள் சந்ததிகளும் அல்லாஹுடைய ஞாபகத்தை உங்களுக்கு மறக்கடித்து விட வேண்டாம். எவரேனும் இவ்வாறு செய்தால் அத்தகையவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள். 10வது வசனம், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள். அவ்வாறு செய்யாதவன் மரணிக்கும் சமயத்தில், யா அல்லாஹ், ஒரு சொற்ப காலத்திற்கு என்னை விட்டு வைக்க வேண்டாமா? அவ்வாறு விட்டால் நான் தானமும் செய்வேன், நன்மைகளையும் செய்து எல்லோர்களிடத்திலும் நல்லவனாக ஆகிவிடுவேன் என்று கூறுவான். 63வது சூராவின் 11வது வசனத்தில், எனினும் ஒரு ஆத்மாவுடைய மரணத்தின் தவணை வரும்பொழுது அதை அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாவான். மற்றொரு ஹதீஸில் வரும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற இதே ஆயத்தை ஓதிய பிறகு இதில் முஸ்லிம்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவனுக்கு மரணம் வரும்பொழுது அவனிடம் பொருளிலிருந்தும் அதிலிருந்து ஜக்காத் கொடுக்காமலும் அதனால் ஹஜ் நிறைவேற்றாமலும் மேலும் அல்லாஹுக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமைகளை செலுத்தாமலும் அவன் இருந்திருப்பானேயானால் மரண வேளையில் அவன் உலகில் திரும்பி வருவதற்கு வேண்டிக் கொள்வான். ஆனால் அல்லாஹ் தஆலா தனது வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் என்ற திருவாக்கின் பிரகாரம் ஒருவன் தனது வயதின் எல்லையை அடைந்து விட்ட பிறகு அவனுக்கு ஒரு காலம் மேற்கொண்டும் அவகாசம் அளிப்பதில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். நூல் துர்ருல் மன்சூர். அல்லாஹ் தஆலா அருளியதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸ் குதுசியை ஹஜ்ரத் அபூ ஸயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எந்த ஒரு அடியானுக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை அளித்து இன்னும் அவனுடைய இரணத்தில் அபிவிருந்தியை நல்கி அவர்கள் இருக்கும் பொழுது என்னுடைய தர்பாரில் ஆஜராகாமல் அவன் 5 ஆண்டுகள் கழித்துவிட்டால் நிச்சயமாக அவன் பாக்கியம் அற்றவனாக ஆகிவிடுகிறான். நவுது பில்லாஹி மின்ஹா. இப்னு ஹிப்பான் தகீப் கஞ்ச். இந்த ஹதீஸின் தேட்டப்படி செல்வந்தர்கள் ஒவ்வொருவரின் மீதும் அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி பெற்றிருப்பதால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹஜ்ஜு கடமையாக ஆகியிருக்க வேண்டும். அவர்களுடைய தெளிவான வார்த்தைகளின் மூலம் வயதில் ஒரு முறைதான் ஹஜ்ஜு கடமையாகும் என்பது ஊர்ஜிதமாக இருப்பதால் இந்த ஹதீஸிற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹஜ்ஜு செய்வது கடமை என கருத்துக்கொள்ள முடியாது. என்றாலும் அல்லாஹ் தஆலாவுடைய அருள்வாக்கு இருக்கின்றது. மேலும் அவன் அளித்த சுக சௌக்கியங்களும் விரிவான இரண பாக்கியமும் கிடைத்திருக்கின்றது. சுஹானல்லாஹ். அவ்வாறு இருந்தும் அங்கு போகாமல் இருப்பது நன்மைகளையும் பரக்கத்துகளையும் இழந்த அபாக்கியசாலியாக ஆகிவிடுகிறான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்?
அவ்வாறான நிலையில் வேறு மிக முக்கியமான தீனுடைய காரியம் ஏதேனும் முன்னுரிமைக்குரியதாக இல்லாமல் இருக்குமே ஆனால் அங்கு செல்வதுதான் ஏற்றமானது. ஆனால் ஏதேனும் அத்தியாவசியமான தீனுடைய வேலை முக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தீன் வேலைக்கே முதலிடம் அளிக்கப்பட வேண்டும். அதை போலவே ஏழைகள் மிகுதமாக இருந்தால் அவர்களுக்கு தர்மம் அளிப்பது நஃபிலான ஹஜ்ஜை விட சிறந்ததாக இருக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபூ ஜாஃபர் முஹம்மது இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய காரியத்தில் செலவழிப்பதில் கஞ்சத்தனம் செய்தால் அவர் அதைவிட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் காரியத்தில் செலவழிப்பார். எந்த ஒரு மனிதனுடைய உலக விஷயத்தை லட்சியமாக கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்வதை தாமதப்படுத்தினால் அந்த லட்சியம் பூர்த்தியாகும் முன் மக்கள் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு திரும்பி வந்து விடுவதை அவன் பார்ப்பான். மேலும் எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமுக்கு உதவி புரியக்கூடிய விஷயத்தில் ஈடுபட பின்வாங்கினால் அவன் ஏதேனும் ஒரு பாவகரமான காரியத்திற்கு உதவியளிப்பதில் சம்பந்தப்பட நேரிடும். நவுது பில்லாஹி மின்ஹா. அதில் எவ்வித நன்மையும் இருக்காது. முஹத்திஸீன்களின் ஹதீஸ் கலை விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு பலகீனமானதாக கருதப்படுகின்றது. ஆயினும் இப்படிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பலகீனமான அறிவிப்புகளும் எடுத்து கூறப்படுவது உண்டு. ஆகையால் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அத்தோடு அனுபவமும் இதற்கு சான்றாக உள்ளது. எவர்கள் நலவான காரியங்களிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்தி சேமித்து வைத்திருக்கின்றார்களோ அவை வீண் வழக்குகள், லஞ்சம், தேவையில்லாத விஷயங்கள், இன்னும் அதைவிட மோசமான சில சமயங்களில் ஹராமான ஆடல், பாடல், சினிமா ஆகியவைகளில் செலவழிய ஆரம்பித்து விடுகின்றது. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தாலா நம்முடைய தேவைகளை ஹலாலானதாக நிறைவேற்றி நல்ல வழியில் பணம் சம்பாதித்து நல்ல வழியில் செலவழி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அந்த செல்வத்தை நலவான காரியங்களில் செலவழித்திருந்தால் அந்த தீமைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைத்திருக்கும். இத்தகைய எச்சரிக்கை சக்தி பெற்றிருந்தும் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்களுக்கு தான் என்று இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக வசதியற்ற நிலையில் அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் தன் பொறுப்பில் இருக்கும் பொழுது நஃபிலான ஹஜ்ஜை விட உயர்வத அந்த அமல்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது பன்மடங்கு உயர்ந்ததாகும். இப்னு அமீருல் ஹாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மத்கல் என்ற கிதாபில் கூறியிருக்கின்றார்கள், சில மனிதர்கள் தன்னுடைய மனைவி மக்களை கஷ்டத்தில், அதாவது அவர்களுக்கான வாழ்க்கை வசதி எதுவுமே செய்யாமல் விட்டு ஹஜ்ஜுக்கு சென்று விடுகின்றார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்களுடைய உணவு தம் பொறுப்பில் இருக்கின்றதோ அவர்களை வீணடித்து விடுவதானது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு அதுவே போதுமானதாகும் என்று அருளியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை ஹஜ்ஜு செய்யாமல் விட்டால் என்ன பாவம் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பயானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களையும் அல்லாஹ் சொன்ன சில வசனங்களுடைய பொருளையும் விவரமாக பார்த்தோம். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக. செல்வந்தர்கள் யாராக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுதே நியத்து செய்து ஹஜ் செய்ய முயற்சி செய்யுங்கள். அல்லாஹு தாலா நீங்கள் துவா செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அதனுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஹஜ்ஜில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. மதினமா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்த பயானில் புனித பயணத்தில் சிரமங்கள் சகிப்பதினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அனுதினமும் அழகிய முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அதிகமாக இஸ்திக்ஃபார்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வானாக. ஆமீன்.
தொழுகை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக இந்த கயிறெல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்து கயிறையும் நன்மைகளையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கெட்டவான விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து துஆ செய்தார்களோ அந்த அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தல்வாயாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். பெற்றோர் சொல் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். எங்களுக்கு யாரெல்லாம் துஆ செய்யும்படி கூறினார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். யாரெல்லாம் தொழுகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகக்கூடிய நசீபை தந்தல்வாயாக. ஆமீன். யாரெல்லாம் நோன்பு வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நோன்பு சிறந்த முறையில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யாரெல்லாம் நோயால் கஷ்டப்படுகிற நோயெல்லாம் குணப்படுத்தி வைப்பாயாக. ஆமீன். யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் கன்னிப்பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வரதட்சணை இல்லாமல் மகர் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய நல்ல மகன்களை தந்தல்வாயாக. ஆமீன். யாரெல்லாம் குழந்தை வேண்டி துஆ செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சாலிகான நல்ல குழந்தைகளை தந்தல்வாயாக. ஆமீன். இருக்கக்கூடிய பிள்ளைகளை சாலிகான குழந்தைகளாக வளர கிருபை செய்வாயாக. ஆமீன். அந்த குழந்தைகள் உன்னுடைய பயத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கேட்டும் கற்றும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். எங்கள் அனைத்து பிள்ளைகளுக்கும் சாலிகான வாழ்க்கை தந்தல்வாயாக. ஆமீன். சாலிகான குழந்தைகளை பெற்று நல்லபடியாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். மறுமையில் ரவுலத்துல் ஜன்னா என்ற சொர்க்க பூங்காவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை தந்தல்வாயாக. ஆமீன். பாத்திமா நாயகின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். ஹலாலான ரிஸ்கை கொண்டு போதுமாக்கி தந்தல்வாயாக. ஹராமானதை விட்டு பாதுகாத்தல் புரிவாயாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மன்னிக்கச் செய்வாயாக. ஆமீன். எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பாவங்கள் செய்யாமல் பாதுகாத்தல் புரிவாயாக. ஆமீன். உலகத்தில் எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாத்தல் புரிவாயாக. ஆமீன். தீமையான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தீமையான விஷயங்கள் செய்வதிலிருந்தும் அங்கு செல்வதிலிருந்தும் பாதுகாத்தல் புரிவாயாக. ஆமீன். நன்மையான விஷயங்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். நன்மையானதின் பக்கம் என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் சேர்த்தல்வாயாக. ஆமீன். நன்மையான செயல்களை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இதுவரை பொறுமையாக யார் யாரெல்லாம் ஹதீஸை கேட்டு அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்தார்களோ மற்றவர்களுக்கு எத்தி வைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வாயாக. ஆமீன். அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். உள்ளம் சுகத்தை தந்தல்வாயாக. ஒற்றுமையையும் மன நிம்மதியையும் தந்தல்வாயாக. ஆமீன். கோபப்படுவதை விட்டு காப்பாற்றுவாயாக. ஆமீன். பொறுமை என்ற பொக்கிஷத்தை தந்தல்வாயாக. ஆமீன். பொறாமை விட்டு காப்பாற்றுவாயாக. ஆமீன். கோபப்படுவதை விட்டும் காப்பாற்றுவாயாக. அதிகமான ஹதீஸ்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். மேலும் மேலும் அதிகமாக பயான்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த எளிமையான துஆவினுடைய பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை அதிகமாக்கி தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.